पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக தர்சனத்துல யோக சூத்திரத்துல ரெண்டாவது பாதம். சாதனா பாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாதத்துல 17வது சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். द्रष्टृदृश्ययोगो संयोगो हेय हेतुः। द्रष्टृदृश्ययोगो संयोगो हेय हेतुः। हेय हेतु हेयம்னா சம்சாரம், துக்கம். சம்சார துக்கம் ரெண்டுத்தையும் ஒண்ணா எடுத்துக்கலாம். சம்சாரம் வேற துக்கம் வேறலாம் இல்ல, சம்சார துக்கம். இதுதான் பாத்தீங்கன்னா ஹேயம், தியாகம் செய்ய யோக்கியமானது. அப்ப இந்த ஹேயத்துக்கு எது காரணம் சுவாமி? யாராவது கேள்வி கேட்டா இந்த சம்சாரத்துக்கு எது காரணம், சம்சார துக்கத்திற்கு எது காரணம் அப்படின்னு கேள்வி கேட்டா ஒரே ஒரு சிம்பிள் இது என்னன்னா, பார்ப்பவன் பார்க்கப்படும் வஸ்து, இந்த ரெண்டும் ஒன்னா இணைஞ்சதுதான் காரணம். திரஷ்டு அப்படின்னா திரஷ்டா, திருஷ்யம் அப்படின்னா பார்க்கப்படுகின்ற வஸ்துக்கள். இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான், ஒன்று பார்ப்பவன், இன்னொன்று பார்க்கப்படுகின்றவன். எல்லாம் இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்கோம், அவிவேகத்தினால, விவேகம் இல்லாத காரணத்தினால ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்கோம், சிங்க் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம நான் திரஷ்டா, நான் கூட நான்
தேகம் முடிஞ்சு போச்சு, திருஷ்யம் ஆயிடுச்சு. திருஷ்யத்தையும் நானையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். நான் பரமஹம்சானந்தா, நான் தேகம், தேகவானகம், தேகத்தை உடையவன் நான். மனசு, இந்திரியம், தேகம், புத்தி எல்லாத்திலிருந்து நமக்கு என்ன ஆகுது, அந்த திருஷ்யத்தோட சேர்ந்ததுனால துக்கமானது சம்பவிக்குது. திரும்ப திரும்ப ரீபர்த் கிடைக்குது தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, திருஷ்டு திருஷ்யோ சயோகோ ஏய ஹேத்து. எப்படி சுவாமி, எப்படி அது ஜென்மத்துக்கு எப்படி காரணமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு, நான் திரஷ்டா, ஒன்றும் அறியவில்லை அப்படின்றது திருஷ்யம். ஒன்றும் அறியலைன்னு நீங்க அறிஞ்சீங்களா? ஆமா, அதான் காலையில எழுந்திரிச்சு சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை எதை அனுபவிச்சோமோ அதை தான் நம்ம ரீகால் பண்ண முடியும். நேற்று நான் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன், சாப்பிடாம சொல்ல முடியாது. கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டதுனால தான் சொல்ல முடியும். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் முக்திநாத் போயிருந்தேன். அப்ப முக்திநாத் நான் போனதுனால தான் சொல்ல முடியும் நான் முக்திநாத் போயிட்டு வந்தேன். நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க போயிருக்கேன், இங்க போயிருக்கேன். அப்ப எதா இருந்தாலும் மெமரியில இருக்கு அப்படின்னா அதுதானே வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் பண்ணதுதான் மெமரிக்கு போகும். அந்த மெமரியில இருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரீகால் பண்ண முடியும். அனுபவிக்காதது எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ரீகால் பண்ண முடியாது. அப்போ தூக்கத்துல இருந்து நம்ம வெளியில வந்த மாத்திரத்துல, வேக்கப் ஆன மாத்திரத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரீகால் பண்றோம். நான் சுகமா தூங்குனேன், தூக்கத்தை நல்லா சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப தூக்கத்துல 2 இருந்துச்சு அப்படின்றது ரொம்ப கன்ஃபார்ம். நான் இருந்தேன், நம்ம ஏதாவது அறிஞ்சமா, ஒன்னும் அறியலை. அந்த ஒன்னும் அறியலைன்றத வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். முதல் திருஷ்யம் எது அப்படின்னா அவித்யா. அவித்யா தான் முதல் திருஷ்யம். தூக்கத்திலேயே பார்த்துடுறோம். இந்த ஒன்னும் அறியவில்லை அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தோம் அப்படின்னா, நான் நானா நின்ன அப்படின்னா என்ன ஆகும், அது முக்தின்னு பேரு. நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு நான் என்ன பண்ணிட்டேன், அவித்யாவை ஆலிங்கனம் பண்ணிட்டு தூக்கத்துல நான் இருக்கேன். அங்கேயே துக்கம் ஸ்டார்ட் ஆயிடுது. அதான் காரணம், மூல காரணம், காரண சரீரம்னு பேர். இல்ல வேற ஒண்ணும் இல்லையே, அதான் சொன்ன. இல்ல 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 வெயிட் பண்ணுங்க. அறிபவன் தான், ஒருத்தன் தான் அறிபவன். ரிஃப்ளெக்ஷன் அறியறது இல்ல, ரிஃப்ளெக்ஷன் அறியுது. இல்ல 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 ஏதாவது சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா இப்போ நான் தான் நீ யார் சொன்னது, நீ தூக்கத்துல நான் நல்லா சுகமா தூங்குனேன்னு யார் சொல்றா? இல்ல இல்ல நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நான் நல்லா தூங்குனேன் அப்படின்னு யார் சொல்றா? நான் தான் சொல்றேன். தூக்கத்துல நல்லா தூங்குறேன்னு நம்ம சொல்றோமே, அந்த அறிபவன் ஒரே ஒரு ஆள் தான். நாண்யத்தோ அஸ்தி திரஷ்டா. பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது ஒரே ஒரு திரஷ்டா தான். அப்போ அந்த மூல தூக்கத்துல இருக்கிற, வெறும் தூக்கத்துல இருந்த அந்த ஒரு ஆள் இருக்கான் பாத்தீங்களா, நான். அங்க வந்து எந்த பாடி மைண்டு எதுவும் இல்லை, அங்க சுத்த நான். அதனாலதான் நான் தூக்கத்தை எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். இப்ப இருக்கிற நான் இல்லை. இப்ப இருக்கிற நான் வந்து பாத்தீங்கன்னா உபாதி. ஆமா, தூக்கத்துல அப்ப தூக்கத்துல இருக்கிற பார்ப்பவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. தூக்கத்துல இருந்து பாக்குறான் பாத்தீங்களா, அது வரப்போகுது. சூத்திரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 18வது சூத்திரமே வரப்போகுது. திரஷ்டா திருஷி மாத்திரஹான்னு வரப்போகுது. திரஷ்டா வெறும் அறிவு மாத்திரம், பிரகாசம் மாத்திரம், பார்வை மாத்திரம். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. ஜீவாத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு இந்த உலகத்தை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தேவை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கிற அந்த திரஷ்டாக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. தூக்கத்துல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை, புத்தி இல்லை, மனசு இல்லை, இந்திரியங்கள் இல்லை. ஆனா நான் என்ன அனுபவம் பண்றேன், நான் சுகமா தூங்கணும். எதை வச்சுங்க சுகத்தை அனுபவிச்சிங்க? இப்ப எனக்கு வந்து ஜாகிரதத்துல வந்து சுகத்தை அனுபவிக்கணும்னா என்னெல்லாம் வேணும்? சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் முதல்ல வேணும். அது மட்டும் இருந்தா பத்தாது. சுகதுக்க போக சாதனம் எதுனா மனசு. மனசுதான் சுகதுக்கத்தை அனுபவம் பண்ணுது. மனசு வேணும். அப்ப இந்திரியங்கள் வேணும். இந்திரியங்கள் வழியா மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்கத்தை அனுபவிக்குது.
அதை அறியறது யாரு? நான் சுகத்தை அனுபவிச்சேன்னு அறியறது புத்தி. இப்ப கேள்வி வருது, தூக்கத்துல பாத்தீங்கன்னா புத்தி இந்திரியங்கள்ல மனசு இல்ல, அது காட்டிலும் சுகத்துக்கு நமக்கு விஷயம் வேணுமா? ஏதாவது ஒரு 5 இந்திரியத்தோட விஷயம் இருந்தா தானே. நல்ல மியூசிக், நல்ல ஃபுட்டு, நல்ல ஸ்பர்ஷம், நல்ல ஸ்மெல்லு, இது மாதிரி ஏதாவது இருந்தா தானே நல்லா இருக்கும். அப்ப நம்ம எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் விஷய சுகம்தான். ஆனா தூக்கத்துல நான் சொல்றேன் சுகமா தூங்குனேன். அப்ப சுகமா தூங்குனேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க கேள்வி வருது, முதல்ல கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, அறியறதுக்கு அங்க இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சா? இல்லை. அப்ப நம்ம கிளியரா வந்துடணும், சுத்த ஆத்மாக்கு பாத்தீங்கன்னா அறிவதற்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. அப்பா நிபாதோ ஜவினு கிரகீதா, ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. கையில்லாமையே அந்த பரமாத்மா என்ன பண்றார்? எல்லாத்தையும் கிரகணம் பண்றார். கால் இல்லாமையே நடக்கிறார், மூக்கு இல்லாமையே ஸ்மெல் பண்றார், காது இல்லாம கேட்கிறார், வாய் இல்லாம சாப்பிடுறார், மனசு இல்லாம சிந்திக்கிறார், புத்தி இல்லாம அறிகிறார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அவருக்கு எதுவும் தேவையில்லைங்க, வெறும் பிரகாசம், எல்லாத்தையும் அறிகிற பிரகாசம். அப்ப பாத்தீங்கன்னா தூக்கத்துல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம அந்த சைத்தன்யம் இருக்கு. நான் இப்ப சொல்றது எல்லாம் யாராவது விபரீதமா எடுத்துக்கூடாது. சுவாமி ஏன் தூக்கத்தையே சொல்றாருன்னு, பிருகதாரண்யத்துல யாக்ஞவல்யருக்கும் அதே மாதிரி ஜனக மகாராஜாவுக்கும் நடக்கிற சம்வாதம், அவஸ்தாத்திரயத்தை பாத்தீங்கன்னா விவேச்சனம் பண்றது. அந்த பிருகதாரண்யக ஸ்ருதியை தான் நான் பேஸ் பண்ணியே சொல்லிட்டு இருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா தூக்கத்தையே பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்தோட ஸ்தானமா வச்சு சொல்லிட்டே வரும். நான் அந்த மெத்தட்ல தான் சொல்றேன். தூக்கத்துல இருக்கிற அந்த நான் சுத்த நான், அது முதல்ல எதை அறியுது அப்படின்னா தனக்கு பக்கத்துல இருக்கிற அவித்யாவை அறியுது. எப்படி அவித்யா? அவித்யாக்கு ஏதாவது நாம ரூபம் இருக்கா? இல்ல. ந வித்யதே இது அவித்யா, இல்லாத ரூபம் அது. அப்போ அறியறது எப்படி அறியுதுன்னா, முதல் அனுபவம் நான் சுகமா தூங்கின என்னுடைய சுகஸ்வரூபம். அறிதல் பாத்தீங்கன்னா என்னுடைய சுரூபம். அந்த சுகம்ன்றது பாத்தீங்கன்னா அங்க ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் இல்லாம என்னுடைய சொரூபமே சுகம், என்னுடைய சொரூபமே அறிவு, என்னுடைய சொரூபமே பாத்தீங்கன்னா பியூர் எக்ஸிஸ்ட், சத்து சித்த ஆனந்தம். அதனால பாத்தீங்கன்னா அங்க அறியறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை, ஏன்னா நான் அறிவு சொரூபம். அந்த ஆனந்தம் எங்கேயும் தேவையில்லை, விஷய ஆனந்தம் தேவையில்லை, ஏன்னா என்னுடைய சுரூபமே ஆனந்தம். அங்க எந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸுக்கு வேற எந்த ரீசனும் தேவையில்லை, என்னுடைய சொரூபமே எக்ஸிஸ்ட். அப்ப பாத்தீங்கன்னா சச்சித ஆனந்தமா இருக்கிற அந்த பிரம்ம தத்துவம் என்ன பண்ணுது? முதல்ல பார்க்குது. எதை பார்க்குதுன்னா தனக்கு அந்நியமா ஒன்றுமில்லை அப்படின்னு பார்க்குது. சதேவ சோமிய இதமக்ர ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம், சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி எது எது இருந்துச்சு அப்படின்னா சத்து மட்டும்தான் இருந்துச்சு. வேக்கப் ஆகும்போது கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி வெறும் சத்தா மட்டும் இருந்துச்சு. ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டற்ற ஒன்றே இருந்தது. அடிச்சா அப்ப பாத்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சு? சச்சிதானந்தமா இருந்துச்சு. அதுக்கு என்ன அறிவு உண்டாச்சு? ஒன்றுமில்லை. இதான் அறிவு. ஏன்னா ஒண்ணு இல்லைன்றதுனால அது ஒண்ணும் இல்லைன்னு அறிஞ்சது. நம்ம இப்ப என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கிரியேஷன் வர்றதுக்காக ஒரு கல்பனா பண்றோம். அந்த ஒன்றுமில்லைன்ற தத்துவத்துக்கு பேர் தான் மாயா, பிரகிருதி, பிரதானம் அப்படின்னு பேர் சொல்றோம். சொல்லிட்டு கிரியேஷன் எங்க இருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா அந்த ஒன்றுமில்லை இருந்து தான் கிரியேஷன் ஆரம்பிக்குது. முதல் கிரியேஷன் இது அப்படின்னா பிராணன், மகத்தத்துவம் அப்படின்னு சாங்கியத்தை சொல்லுவோம். அதை நம்ம சொல்லும்போது வேதாந்தத்துல பிராண தத்துவம், புத்தி தத்துவம் சொல்லுவோம். டோட்டல் புத்திக்கு, டோட்டல் பிராணனுக்கு பேரு மகத்துன்னு பேரு. அப்போ பாத்தீங்கன்னா முதல்ல உண்டானது பிராணன். அப்ப நான் பிராணனை அறிகிறேன். என் பிராணனை தூக்கத்துல நம்ம அறியறது இல்லையா சாமி? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பிராணனும் அவ்யாக்கிருத பிராணன் அப்படின்னு பேரு. அவ்யாக்கிருத்தம்னா தேசகால வஸ்து எதுவும் இருக்காது, சூன்யம். அப்ப அது அந்த தூக்கத்துல இருக்கிறது அவ்யாக்கிருத பிராணன் அப்படின்னா அவித்யா மயமா இருக்கிற பிராணன், காரண தத்துவமா இருக்கிறது. அதனால அங்க எந்த நாம ரூபங்களும் அங்க அறிதலுக்கு இருக்காது. அப்ப ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்லும் போதே நான் அவித்யா கூட அந்த பிராண தத்துவம் ரெண்டுத்தையும் அறியறாங்க. வேக்கப் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஒண்ணும் இல்லையில இருந்து அந்த பிராண தத்துவத்துல இருந்து புத்தி வேக்கப் ஆகுது. முதல் தத்துவம் புத்தி.
அந்த புத்தி தத்துவத்தை தான் நம்ம என்ன பண்றோம், ஹிரண்ய கர்ப்பர் தத்துவம் நம்ம சொல்றோம். பிராணன் பிளஸ் புத்தி. அந்த பிராணன் பிளஸ் புத்தியை வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்றோம். அதை நான் அறியறேன், ஏன் புத்தி அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு நான் அறிகிறேன் மட்டும் இருந்துச்சுன்னா சுத்தமா அறிபவனா இருக்கும், சம்சாரம் இல்லை. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்திலையும் நான் அந்த அவித்யாவை கட்டி பிடிச்சுக்கிற, சிங்க் ஆயிடுற, சயோகம் நடந்துருது. தூக்கத்திலேயே வந்து அந்த பிராணனையும் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு அபிமானிக்கிறேன். ஆனா என்னவா இருக்குன்றது தெரியாது, நான் அதோட சிங்காய் தான் இருக்கேன் தூக்கத்துல. அது அப்புறம் வேக்கப் ஆகும்போது அந்த புத்தியோட வந்து பாத்தீங்கன்னா சயோகத்தை அடைஞ்சு நான் அதுல வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்கிறேன், புத்தியை பார்க்கிறேன். ஆனா புத்தியை பார்த்தா மட்டும் பத்தாது, நம்ம என்ன பண்றோம், புத்தியோட சிங்காய். அந்த புத்தியில என்னெல்லாம் இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியில வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்திய அபிமானிக்கிறதுனால, தன்னை வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அறியாததுனால, தான் யாரு, சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம், பியூர் எக்ஸிஸ்ட், பியூர் நாலேஜ், பியூர் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம், சுகம். இது வந்து பாத்தீங்கன்னா புத்தி இந்த மாயா தத்துவத்துல இருந்து உண்டான இந்த புத்தியை வந்து பாத்தீங்கன்னா அபிமானிக்கிறதுனால நான் புத்தி அப்படின்னு அபிமானிக்கிறது. திரஷ்டாவா இருக்கிற நான் திருஷ்யமாயிருக்கிற அவித்யாவை ஆலிங்கனம் பண்ணிச்சு, சயோகமாச்சு தூக்கத்துல. அதுக்கப்புறம் அந்த தூக்கத்திலேயே பிராணனோட அபிமானம் ஆச்சு, நான் பிராணி. நமக்கு அபிமானம் என்னது, எல்லா ஜீவராசிக்கும், பிராணிக்கிற ஜீவராசிக்கெல்லாம் முதல் அபிமானம் பிராணி அப்படின்ற அபிமானம். அது தூக்கத்திலேயே நடந்துருது, ஆனா வெளில தெரியல, என்ன பிராணின்னு தெரியல. ஆடா மாடா மனுஷனா எதுன்னு தெரியல, பிராணிக்கிறது நான் பிராணி, அவ்வளவுதான் இருக்கும் தூக்கத்துல. அதுக்கப்புறம் வேக்கப் ஆகும் போது என்ன பண்ணுது அப்படின்னா, அங்க ஞானம் வந்துருது. எந்த ஞானம் உண்டாகிறதா இருந்தாலும் புத்தி இருக்கும். அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா அறிவு சுரூபமா இருக்கிறது, அறிவா இருக்கிறதுனால அதுல எனக்கு அபிமானம் வருது. அந்த புத்தியில அபிமானம் வந்த மாத்திரத்துல எனக்கு என்ன தெரியுதுன்னா, நான் லிமிட் அப்படின்னு தெரியுது. அன்லிமிட்ல இருந்து நான் லிமிட் அப்படின்னு அபிமானம் வந்து இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை பூரணம் பண்ணிக்கிறதுக்கான ஆசை வருது உள்ளுக்குள்ள. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை பிராணின்னு அபிமானிக்கிறான், தன்னை புத்தின்னு அபிமானிக்கிறான். புத்தின்னு அபிமானிச்ச மாத்திரத்துல அந்த இடத்துல பிராணின்னு அபிமானம் பண்ண மாத்திரத்துல கர்த்திருவம், அதுக்கப்புறம் போக்திருத்துவம் இதெல்லாம் வந்துருது. வந்த மாத்திரத்துல தன்னை வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டா அவன் ஃபீல் பண்றான், அன்லிமிட்டா இல்லாம லிமிட்டா. ஏன்னா புத்திக்கு புத்தியோட கட்டி பிடிச்சுக்கிட்டான். புத்தியை விட்டானா இவன் அன்லிமிட்டு, புத்தியோட பிடிச்சு நிக்கிறதுனால நான் இவன் அப்படின்னு லிமிட்டா ஆகும். அப்ப லிமிட் கான்சியஸ்னஸா ஆகுது அபிமானத்தினால. ரோட்ல வந்து நின்னோம்னா ஆகாசம் அன்லிமிட்டு. நான் வீட்டுக்குள்ளார வந்து நின்னேன் அப்படின்னா எனக்கு வந்து 16க்கு 12 தான் என்னோட ரூமு அப்படின்னு அபிமானம். என்னோட சின்ன வீடு, எனக்கு பெருசு வீடு இல்லை, பெருசா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு எனக்கு தோணும். வெளியில வந்து நின்னோம்னா ஆகாசம் எவ்வளவு பெருசு, டோட்டல் மொத்தம் ஊரே நம்மளுக்கு தான். மகாராஜ், நாங்க யாத்திரை எல்லாம் பண்ணும்போது மகாராஜா இருப்போம், நம்மளது தான், மொத்த ஊர் நம்மளோட தான் அப்படின்னு. குட்டியாக்குள்ளார வந்தா என்னாச்சு, நம்ம குட்டியா அப்படின்னு வரும்போது ஆகாசம் லிமிட் ஆயிடுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பியூர் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது, இந்த புத்தியை வந்து அபிமானிக்கும் போது அது லிமிட் ஆயிடுது. லிமிட் ஆனது எங்கெல்லாம் லிமிட்னஸ் இருக்குமோ அப்பெல்லாம் ஒரு ஆசை வரும், என்னை அன்லிமிட்டா ஆக்கிக்கணும்னு ஒரு ஆசை வரும். அந்த அன்லிமிட்டா ஆக்கிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனத்தினாலையும் நாலேஜினாலையும் என்னோட எக்ஸிஸ்டை வச்சுக்கிட்டும் என்னோட ஆனந்தத்துக்காகவும் நான் என்ன பண்றேன், நிறைய ஆசைப்படுறேன். என்னுடைய ஆசை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டியா இது பண்ணலாம், சத்து சித்து ஆனந்தம், இவ்வளவுதான் வெரைட்டி. எக்ஸிஸ்டா இருக்கணும்னு நான் என்ன பண்ணிட்டேன், நான் எக்ஸிஸ்ட், பியூர் எக்ஸிஸ்ட் நான். ஆனா என்ன அறியாம இந்த புத்தியோட நான் சயோகம் ஆயிட்டேன், திருஷ்யத்தோட சயோகமானதுனால புத்தி லிமிட். புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமானது இல்லை. அப்ப என்ன பண்ணிட்டோம்னா புத்தியை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆக்கணும்னு அதுக்கு உள்ளார அந்த உபாதிகளை எல்லாத்தையும் எக்ஸிஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஆசை வருது, தன்னை பியூர் எக்ஸிஸ்ட்னு தெரியாததுனால.
அப்ப இருப்புத்தன்மையை தக்க வைக்கிறதுக்காக நம்ம இங்க இருக்க லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் என்ன என்ன போராடிட்டு இருக்கு? அகம் பூயாசமேவ என்ன அபூவம், நான் பாத்தீங்கன்னா இல்லாமல் போகக்கூடாது. இதான் ஜீவர்களோட முதல் ஆசை, நான் இல்லாமல் போகக்கூடாது, எப்பவும் இருக்கணும் அப்படின்னு முதல் ஆசை. துக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த நான் எப்பவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நம்ம நிறைய கர்மாவை பாத்தீங்கன்னா நல்ல வீடு கட்டிக்கிறோம், பாதுகாப்பா செக்யூரிட்டியை அதிகப்படுத்திக்கிட்டே போறோம். எவ்வளவு செக்யூரிட்டி முடியுமோ எல்லாத்துக்கும் பேசினது செத்து போகக்கூடாது, நான் எப்பவுமே இருக்கணும். ஆனா தேகாதிகள் என்னது? செத்து போகும். அதை போராடிக்கிட்டே இருக்கும். அதனால சுகம் கிடைக்குமா துக்கம் கிடைக்குமா அப்படின்னா துக்கம் தான் கிடைக்கும். சரீரம் அப்படிதான் ஆகும், செத்துப்போ, ஒரு நாள் செத்துப்போ. ஃப்ரீயா அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இல்லை, சரீரம் செத்து போகும். அதோட நேச்சர் அதுதான். இதை போராடி ஒன்றும் பண்ண வேணாம், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அது கர்மத்தினால வந்தது கர்மத்தில் போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாகிடும், துக்கம் கம்மியாயிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இதை எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்தது இது சத்த அம்சத்துல இருந்து வர்றது. நான் சித்தா இருக்கேன், பியூர் கான்சியஸ்னஸா இருக்கேன், அறிவே சொரூபமா இருக்கேன். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? அறிவை பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து தேட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஐயோ அது தெரியாது ஜி, இது தெரியாது ஜி. நான் நேற்று பார்த்தீங்கன்னா விஜயசேகர பாரதி சுவாமியோட ஒரு ஸ்பீச் கேட்டேன். சம்ஸ்கிருத காலேஜில் என்ன லலிதம்ன்றீங்க? ஐயோ, நம்ம இப்போ நான் பேசுறேன்ல, நல்லா பேசி நான் இப்போ எப்படி உங்கள்கிட்ட எவ்வளோ சரளமாக பேசுகிறேன். நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சரளமாக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அந்த சம்ஸ்கிருத பாஷை அவ்வளோ எளிமையாக லலிதமாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. நான் எனக்கு உள்ளார தோணுச்சு, ஐயோ எனக்கு கூட சான்ஸ் கிடச்சிருந்தா நான் டெவலப் பண்ணியிருப்பேன், எனக்கு சான்ஸ் யாரும் கிடைக்காம போச்சு. அந்த அந்த செகண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் நல்லா சம்ஸ்கிருதம் பேசியிருக்கலாமே அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை வருது, என்னுடைய நாலேஜை விருத்தி பண்ணிக்கணும். அவரோட நாலேஜ் பார்த்தீங்கன்னா தர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரு 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 இது கேட்டேன். நான் விஜயசேகர பாரதியோட ஒரு விவாதம் ஒன்று பார்த்தேன் வித்வத் சதஸ்ல. ஐயோ தர்க்கத்தில் பிச்சு உதறாங்க. இந்த கொஞ்சம் வயசு, ஆனால் பாரதி தீர்த்த சுவாமி என்ன ஒர்க் பண்ணியிருப்பான்னு நான் இப்போ யோசிச்சு பார்த்தேன். பெஸ்ட் சர்வ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால நான்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்களே தெரிச்சு ஓடிடுவீங்க. அதனால தான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். மனுஷன் பார்த்தீங்கன்னா பிச்சு உதறாரு தர்க்கத்தை. அப்போ எனக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஐயோ இன்னும் கொஞ்சம் தர்க்கம் படிச்சிருக்கலாமோ, தர்க்கத்தில் கொஞ்சம் அட்வான்ஸ் கிரந்தங்கள்லாம் கொஞ்சம் வாசிச்சிருக்கலாமோ அப்படின்னு. அப்போ நமக்கு என்னன்னா எவ்வளோ படித்தாலும், இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாமி நிறைய படிச்சிருக்கணும் நீங்கள் நினைப்பீங்க. நான் நினைக்கிறேன் என்னன்னு கேட்டால் இன்னும் நிறைய படிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட ஆச்சாரியார் சுவாமி படித்த மாதிரி நான் படிக்கலையே அப்படின்னு எனக்கு கேட்க மாதிரி. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தேடுதல் அறிவை விருத்தி பண்ணணுன்றது என்ன இருக்கு? போயிட்டே இருக்கு, எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கு. அறிவை பார்த்தீங்கன்னா விருத்தி ஆனால் நான் தான் அறிவு சொரூபம்னு தெரியாம விட்டேன். நான் தான் அறிவு சொரூபமா இருக்கேன், எனக்கு தெரியறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் தெரிஞ்சதையும் அறிபவன், தெரியாததையும் அறிபவன். இதான் ஆத்மாவோட சுரூபம். தெரிந்தது தெரியாது ரெண்டுத்தையும் அறியிற சுரூபம். ஆனா அபிமானம் எங்க வந்துச்சு? புத்தியில அபிமானம் வந்துச்சு. அப்ப புத்திக்கு பாத்தீங்கன்னா கம்மியா கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாது. அப்ப புத்தியில இருக்கிற அபிமானம் பாத்தீங்கன்னா புத்தியில இருக்க குறை நிறை அறிவுல எனக்கு என்ன ஆயிடுது? ஐயோ எனக்கு இவ்வளவுதானே தெரியும், இவ்வளவு தெரியாம போச்சு. புத்திக்கு எப்பவுமே லிமிட் தாங்க. விஜயசேகர பாரதி சுவாமியை பார்த்து நான் பொறாமப்படுறேன் அப்படின்னா ஐயோ அவருக்கு இன்னும் நாலேஜ் இல்லை அப்படின்னு பொறாமப்படுறேன்னா அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? வேற எதையாவது அவருக்குள்ளார ஐடியா இருக்குமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஏதாவது ஐடியா இருக்கலாம், தெரியாது. புத்தி அபிமானம் பண்ற வரைக்கும் நமக்கு என்ன நடக்கும்? புத்தியில இருக்கக்கூடிய குறை நிறை அறிவுல பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ணணும்ன்ற ஒரு அரிசி இருந்துட்டே இருக்கும். இது துக்கத்தை கொடுக்கும். அப்ப எக்ஸிஸ்ட் பண்ணணும்ன்றதுல துக்கம் வரும். தன்னோட ஞானத்தை விருத்தி பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது அதுலயும் துக்கம் வரும். அதுக்கு அடுத்தது ஆனந்தம், அடுத்து மூணாவது உலகம் ஃபுல்லா அதுக்காக தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒரே ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உலகம் ஃபுல்லா எதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு? சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் பாத்தீங்கன்னா என்னுடைய சுரூபம், ஆனந்தம் என்னுடைய சுகஸ்வரூபம். நான் அந்த சுகத்தை விட்டுட்டு பாத்தீங்கன்னா வெளியில வஸ்துக்கள்ல இருந்து சுகத்தை அடையணும், இந்த இந்திரியங்கள் மூலமா மனசு மூலமா விஷயங்கள்ல இருந்து சுகத்தை அடையணும்னு எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆப்ஜெக்ட்ல
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துக்க சுரூபம். ஏன்னா அவித்யாமயம். இந்த தேகம் வந்து அவித்யா காரியம், துக்கம். இந்த இந்திரியங்கள் அவித்யா, துக்கம். அப்ப துக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், சுகமா மாத்தணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜடத்தை சுகசுரூபமா மாத்தணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்தந்த க்ஷணம் நமக்கு சுகம் வருது. ஆனா சுகத்தை நம்மளால தக்க வச்சுக்க முடியல. அதனால நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப 3 தான் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னை வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவோட சேர்த்து திருஷ்யம். எது முதல் திருஷ்யம்? அவித்யா. அதுக்கப்புறம் 2வது திருஷ்யம் பிராணம். 3வது திருஷ்யம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசு, இந்த புத்தி. 4வது திருஷ்யம் எது அப்படின்னா மனசு. 5வது திருஷ்யம் இந்திரியங்கள். 6வது திருஷ்யம் இந்த தேகம். இது வரைக்கும் இருக்கிற திருஷ்யங்கள். இதுக்கு அப்புறம் வெளியில பார்க்கறதெல்லாம் திருஷ்யம். இதோட வந்து நான் என்ன பண்றேன், தேகத்தை என்னோடையதுன்னு சொல்றது போக வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் என்னோடதுன்னு இது பண்ணிக்கிறேன். அகமிதம் மம ஏஷாம். என்னுடைய, நான் இதுவா இருக்கேன், இந்த தேகம் நானா இருக்கேன், என்னுடையவைகள் இதையெல்லாம் என்னுடையது அப்படின்னு அபிமானத்தை அடைஞ்சு அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் அடைகிறேன். இதுதான் சம்சாரத்துக்கு காரணம். சிம்பிள். அப்ப சம்சாரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானா நிக்காம அபிமானத்தை அடையிறேன். பாருங்க, சிங்க் ஆகிறது இல்லை, சேர்ந்து இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, சேர்ந்து இருக்கும் போது அபிமானத்தை அடையாம இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், சேர்ந்து இருக்கும் போதெல்லாம் அதோட அட்டாச்மெண்ட் ஆகி கலந்து அபிமானத்தை அடையும். அப்ப திரஷ்டு திருஷ்யம், நான் திரஷ்டா, அவித்யால இருந்து ஆரம்பிச்சு மற்றது எல்லாம் திருஷ்யங்கள். தூக்கத்துல எது திருஷ்யமா இருக்கு? 2 திருஷ்யம். 2த்தை ஒன்னாக்கிறீங்க, பிராணனையும் அவித்யாவையும் ஒன்னாக்கிறீங்க. அப்ப திருஷ்யம் என்ன அப்படின்னா, தூக்கத்துல ஒரே ஒரு திருஷ்யம் தான், அவித்யா மாத்திரம். அதான் காரண சரீரம். பேக்கப் ஆனதுக்கு பிறகு அங்கிருந்து சொப்பனத்துக்கு வரீங்கன்னு வச்சுங்க. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா 17 தத்துவங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன், மனம், புத்தி. இந்த 2ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொப்பனத்துல 17 தத்துவங்கள், சூக்ஷ்ம தேகம் திருஷ்யம். அப்புறம் ஜாகிரதத்துக்கு வரீங்க, இந்த ஸ்தூல தேகம் திருஷ்யம், ஸ்தூல ஜகத்து திருஷ்யம். இந்த திருஷ்யத்தோட நீங்க எப்பெல்லாம் இந்த திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா நான் என்றும் என்னுடையது என்றும் அகங்காரம் மமக்காரம் இந்த 2த்தோட அவன் அபிமானத்தை அடையிறானோ அப்பெல்லாம் சம்சார துக்கம் சம்பவிக்கும். அபிமானத்தை அடைஞ்சவன 3 அபிமானம் சொன்னோமா, சத்து எக்ஸிஸ்ட வச்சுக்கணும், சித்து அறிவை அடையணும், 3 ஆனந்தம் ஆனந்தத்தை அடையணும். இதுக்காக தான் நம்ம பண்ற எல்லா கருமங்களையும் வச்சுக்கலாம். சுகானுஷயி ராகக, துக்கானுஷயி துவேஷக. ராகத்வேஷத்தினால தானே கர்மா பண்றோம்னு சொன்னோம். அப்ப எதுக்காக கர்மா பண்றோம்? எனக்கு சுகம் வேணும், சுகம் வேணும், சுகம் வேணும், ஞானம் வேணும், ஞானம் வேணும், ஞானம் வேணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வேணும், எக்ஸிஸ்ட் வேணும், எக்ஸிஸ்ட் வேணும். இந்த 3த்துக்காக ஆசைப்பட்டு தான் நம்ம வெளியில கர்மம் பண்றோம். என்னோட எக்ஸிஸ்ட் எப்போ போயிடுமோ அப்ப துவேஷம் பண்றேன். என்னுடைய ஆனந்தம் எப்போ வந்து மறுக்கப்படுமோ அப்போ வந்து நான் துவேஷப்படுறேன். என்னோட நாலேஜுக்கு வந்து யாராவது இடையூறா இருந்தாங்கன்னா நான் துவேஷப்படுறேன். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லா ஒரு புக்கு வாங்கினேன் சின்ன வயசுல வந்து, காசிகா விருத்தி அப்படின்னு ஒரு விருத்தி, கிராமர் புக். அது நல்ல பாடம் போயிட்டு இருந்துச்சு. என்னோட ஆச்சாரிய சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடம் போயிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் என்கிட்ட பணமே இருக்காது, கொஞ்சம் கூட பணமே இருக்காது. நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, கையில் எழுதி பாடத்தை ஃபாலோ பண்ணுவேன், எழுதி ஃபாலோ பண்ணுவேன். ஐயோ டீ கார்டு ரொம்ப கஷ்டம். அப்புறம் இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு ஜெராக்ஸ் போட்டு இது பண்ணேன். காசிகா புக்கு ரொம்ப விலை அதிகம், ரொம்ப விலை அதிகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமி வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறியாப்பா அப்படின்ட்டு ஒரு புக்கை வாங்கி கொடுத்தேன். புக்கை வாங்கி கொடுத்தோன்னு வாங்கி நான் நல்லா படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மச்சாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை திருடிட்டு போயிட்டாங்க. எனக்கு கோபம்னா கோபம், அவ்வளோ கோபம். ஏன் அப்படின்னா என்னோட நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நின்று போச்சு. என்னால் வந்து அந்த புக்கு இல்லாமல் பார்க்க முடியாது. 2 விருத்தி இருக்குது, அதுக்கு 2 வியாக்கியானம் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியாஸ் பதமஞ்சரின்னு 2 வியாக்கியானம் இருக்குது. அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கு இல்லாமல் முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது காசிகா விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியாயத்தோடு நின்று போச்சு. எனக்கு ரொம்ப துக்கம். அந்த பிரம்மச்சாரியை பார்த்தாவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் திரும்ப வந்தா அவன் மேலே எனக்கு அவ்வளோ லாஸ்ட் வரைக்கும் அவன் மேலே கோவம். என்ன கோவம்னா, என்னை கெடுத்ததே அவன் தான், என்னை வித்யாவுக்கு வந்து எதிரியா இருந்துட்டான் அப்படின்னு. அப்போ நம்ம நாலேஜுக்கு யாராவது தடையா இருந்தா அவங்க மேலே துவேஷம் வருது. நம்ம ஆசைப்படுறது நான் பூர்ண நாலேஜோட இருக்கணும் அப்படின்னு, நான் பூர்ண ஆனந்தத்தோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு யாராவது தடையா வந்தா துவேஷம்.
அப்ப ராக துவேஷம் எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சத்து சித்த ஆனந்தத்துல தாங்க ராக துவேஷம். இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், எல்லா கர்மங்களையும் பண்றோம். எல்லா கர்மங்களும் பண்ணி நம்ம திரும்ப திரும்ப புண்ணிய பாபத்தினால என்ன பண்றோம், ஜென்மத்தை எடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப ஜென்மத்துக்கு காரணம் புண்ணிய பாப கர்மா. புண்ணிய பாப கர்மாவுக்கு காரணம் பின்னாடி இருக்கிற ராகத்வேஷம்ன்ற கிளேஷம். ராகத்வேஷத்துக்கு கிளேஷத்துக்கு காரணம் எது அப்படின்னா அவித்யா. இந்த உபாதிய, திருஷ்யமா இருக்கிற உபாதிய தான் அப்படின்னு அபிமானிச்சு அதுல இருக்க குறைய நீக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ராகத்வேஷம் உண்டாகுது. அப்ப பாத்தீங்கன்னா அவித்யா தான் மூல காரணம். எது அவித்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் இணைச்சு வச்சுது பாத்தீங்களா, அதான். அப்போ துக்கத்துக்கு காரணம் இந்த திருஷ்யமும் திரஷ்டாவும் சேர்ந்து இருக்கிறது தான், சயோகம் தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் பாஷ்யத்துக்கு ஒவ்வொன்றா வாங்க, இதை புரிஞ்சுக்கிட்டே வாங்க. திரஷ்டான யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தேகே பிரதிசம்பேதி புருஷா. புத்தியோட பிரதிபிம்பத்தை அறிகின்ற புருஷன். புத்தி பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, வேக்கப் ஆனோன்னு அந்த புத்தியில பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, ராத்திரியில நடந்ததெல்லாம் ரீகால் ஆயிடுது, அனுஸ்மிருதி. ராத்திரியில நல்லா தூங்குனஞ்சி ஒன்றும் தெரியல, அதுவும் காலையில் எந்திரிச்சோன்னு அதான் ஞாபகத்துக்கு வருது, நல்லா தூங்குனேன், சுகமா தூங்குனேன் அப்படின்னு எனக்கு நினைவுக்கு வருது. அப்போ அதையும் அறிபவன் யாரு, நான் சுகமா தூங்குனன்ற அந்த தாட்டு புத்தியில வருது, அதையும் நான் தான் அறியறேன். அப்ப அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. ராத்திரி தூங்குன என்னுடைய விஷயங்கள் புத்தியில பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை எவன் அறிகின்றானோ, அதுக்கப்புறம் அந்த புத்தியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல தூக்கத்துல நல்ல சுகத்தை அனுபவிச்சேன்னு ஒருத்தன் சொல்றான், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அவன் எங்க இருக்கான், அபிமானி எங்க இருப்பான்னு கேட்டீங்கன்னா அபிமானியும் அந்த புத்தியில தான் இருக்கான். அப்ப அந்த அபிமானியையும் ஒருத்தன் அறிபவனா இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புத்தியில தான் நிறைய விற்த்திகள் உண்டாகுது. எல்லா ஞானங்களும் விற்பி ஞானம். எல்லா ஞானமும் ஒரு அருமையான கிரந்தம் இருக்கு, விற்பி பிரபாகரம் அப்படின்னு ஒரு கிரந்தம். ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கும், ரொம்ப ஃபேமஸான கிரந்தம் அது, விற்பி பிரபாகரம் அப்படின்னு. அப்போ அந்த கிரந்தத்துல பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசுறதெல்லாம் அந்த கிரந்தத்துல இருந்து தான் நான் எடுத்து பேசுறேன். அப்ப அந்த புத்தியில என்ன இருக்குன்னா அபிமானம் இருக்கு, ஜீவ அபிமானம், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், சிதாபாசன், அகமகம்னு அபிமானிக்கிற அந்த அகங்காரம் இருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா அந்த புத்தியில விற்த்திகள், நிறைய விற்த்திகள் வெளியில போய் என்னாச்சு, புத்தி விற்பி மனசுக்கு போய் மனோவிற்த்தியாச்சு, அது இந்திரியங்கள் வழியா இந்திரியங்களுக்கு போய் என்னாச்சு, இந்திரிய விற்த்தியாச்சு. அந்த இந்திரிய விற்த்திகள் விஷயங்களோட கனெக்ட் ஆகி அந்தந்த விற்த்திகள் கட்டாக்கார பட்டாக்கார மட்டாக்காரம்னு அந்தந்த ரூபத்தை அடைஞ்சு அந்த விற்த்திகள் என்னாச்சு, எம்டி விற்த்தியா இருந்தது, அந்தந்த ஆக்காரமா ரிட்டன் புத்தியில என்னாகும், ஞானமா பரிணமிக்குது. அப்ப வெளியில இருக்க புஸ்தகம் என் புத்தியில புஸ்தக ஆக்கார விற்பி ஆயிடுச்சு, புஸ்தக வடிவான ஒரு விற்பி எண்ணமா ஆயிடுச்சு, அதான் ஞானம்னு பேர். அப்ப நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வெளி விஷயங்களும் புத்தியில என்ன ஆயிடுது, அந்தந்த ஃபார்மான அந்தந்த வடிவமா ஒரு விற்த்தியாய் அது ஞானமாகுது. அந்த விற்த்திய பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அபிமானி இருக்கான்ல, பக்கத்திலேயே ஒரு அபிமானி இருக்கான், அகங்காரம். அவன் என்ன பண்றான், எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் தெரியாது, எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும் தெரியாது, எனக்கு பிரெஞ்சு தெரியும் தெரியாது அப்படின்னு தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையும் அவன் அபிமானிக்கிறான். தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு என்ன பண்றான், சந்தோஷப்படுறான். தெரியாததை வச்சுக்கிட்டு என்ன பண்றான், ஐயோ எனக்கு தெரியல சுவாமி அப்படின்னு துக்கப்படுறான். அப்போ பாத்தீங்கன்னா அந்த அபிமானி, இந்த ரெண்டுத்தையும் எவன் பிரகாசிக்கிறானோ அறிகின்றானோ, புத்தியில இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் தான் எல்லாம். அந்த புத்தியில உண்டாகிற எல்லா ரிஃப்ளெக்ஷனையும் எவன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா அறிகின்றானோ அவனுக்கு பாத்தீங்கன்னா புருஷன், அந்த புருஷனுக்கு பேர் தான் திரஷ்டான்னு பேர். பிரதிசம்பேதி புருஷா, பிரதிபிம்பத்தை பாத்தீங்கன்னா அறிகின்ற புருஷன் எவனோ அவனுக்கு பேரு திரஷ்டா. அப்ப திரஷ்டானாவே எதை எடுக்கணும் அப்படின்னா, கண்கள்ல இருக்கிற திரஷ்டாவை பிரதான திரஷ்டாவா எடுக்கக்கூடாது, மனசுல இருக்கிற திரஷ்டாவை பிரதான திரஷ்டாவா இருக்கக்கூடாது, புத்தியில இருக்கிற திரஷ்டாவை பிரதான திரஷ்டாவா இருக்கக்கூடாது. புத்தியில இருக்கிறவன் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், நல்லா புரிஞ்சுங்க.
அதனால்தான் நாங்க புத்தியில நீங்க எதை புரிஞ்சுக்கிட்டாலும் பாரதி தீர்த்த சுவாமிகள்ட்ட நான் போய் கேட்டேன், சாமி புரிஞ்சா போதும் வேதாந்தம் சொல்றாங்களே சாமி, என்ன இதை பத்தி பரோட்சம் அபரோக்ஷம் ஞானம் இருக்கே சுவாமி என்ன அப்படின்னு கேட்கும்போது பாரதி தீர்த்த சுவாமி ரொம்ப கிளியரா சொன்னார், எதெல்லாம் நீங்க புத்தியில புரிஞ்சுக்கிறீங்களோ அதெல்லாம் என்னது பரோட்சம். அபரோக்ஷம்ன்றது அந்த புத்தியை கடந்த விஷயமா இருக்கிறது அப்படின்னு சொன்ன. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், சிம்பிள். இந்த புத்தியில எந்த ஞானம் உண்டானாலும் அந்த இப்ப என் வீட்டுக்குள்ளார எல்லா வஸ்துக்கள் இருக்கு. இந்த வஸ்துக்கள் எல்லாம் எனக்கு என்ன இருக்கும், அபிமானம் இருக்குல்ல, என்னோடது 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 என்னோடதுன்னு. ஒரு சின்ன பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு வந்துச்சுன்னா கூட, ஏன் எறும்பு இதெல்லாம் எடுக்குது அப்படின்னு எனக்கு எறும்பை கூட நான் அலோவ் பண்ண மாட்டேன்றேன். ஒரு எறும்பு மருந்து போட்டு அதட்டு, ஏன் அப்படின்னா என்னோட வஸ்துக்கள்ல சர்க்கரையில ஏறுது, நான் ஸ்வீட் வச்சேன்னா அதுல ஏறுது. அப்போ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வஸ்துல கூட எனக்கு அபிமானம் இருக்கு. ரூம்ல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் குரங்குக்காக கதவை மூடி வைக்கிறேன், ஏன் எடுத்துட்டு போட்டுமே, என்னோடது என்னோடது எப்படி அதை எடுத்துட்டு போக முடியும்? அப்ப என்னோட ரூம்குள்ளார வீட்டுக்குள்ளார எது இருந்தாலும் அதை வெளியே ஆட்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு என்னோடதுன்னு அபிமானம் இருக்கா? அப்போ அதே மாதிரி என் புத்தியில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் யார் அபிமானிக்கிறா? அங்க இருக்கிற அபிமானி அபிமானிக்க. அங்க உள்ள இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கான் பாத்தீங்களா, ஜீவன் சொல்றோம். அந்த ஜீவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ளார புத்தியில தெரியல எல்லா தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையும் என்னோடது என்னோடது என்னோடதுன்னு அபிமானிக்கிறோம். அடிச்சா அந்த ரெண்டுமே அப்ப புத்தியில தான் ஜீவன் இருக்கான். புத்தியில தான் பாத்தீங்கன்னா ஞானங்களும் அஜ்ஞானமும் அந்த புத்தியில தான் இருக்கு, புத்தி விருத்தியா இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாம ஒருத்தன் இருக்கா, என்ன பண்றான் அப்படின்னா பூரண க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜன் என்ன பண்றான், பிரகாசப்படுத்துறான். ஒரிஜினல் திரஷ்டா க்ஷேத்திரஜன்னு பேரு. அவன் என்ன பண்றான், இந்த அபிமானிக்கிற ஜீவனையும் அவன் அபிமானிக்கிற விஷயங்களையும் ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு பேரு சுத்த திரஷ்டான்னு பேரு. நம்ம அதை தான் நம்ம கொண்டு நிக்கணும். அதுதான் ஆத்மா, சுத்த ஆத்மா. ஆயிடுச்சா? இப்போ இதன் திருஷ்யம் எது சுவாமி? திரஷ்டாவை சொல்லிட்டீங்க, திருஷ்யம் எது அப்படின்னா புத்தி சத்வ உபாரூடாக சர்வே தர்மாக. புத்தியில பாத்தீங்கன்னா புத்தி சத்துவம் என்ன அர்த்தம்? சத்துவ குணத்திலிருந்து உண்டான புத்தி, அதனால அதுக்கு பேரு புத்தி சத்துவம் அப்படின்னு பேர். அப்ப அந்த புத்தி சத்துவத்துல புத்தியில உபாரூடாகனா எதையெல்லாம் ஏறி உட்கார்ந்து சவாரி பண்ணுதோ, புத்தியில என்னெல்லாம் ஏறி உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன். முதல்ல அபிமானம் அகங்காரம், அபிமானோ அகங்கார. அபிமானம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கு ஜீவ அபிமானம், அதுவும் புத்தியோட தர்மம். புத்தேர் அகங்கார லட்சணம் சொல்லும்படி சொல்லுவான். புத்தியில என்ன இருக்கும்? அகங்காரம் இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும்? புத்தேர் ஞானம். புத்தியில என்ன இருக்கும்? இந்த உலக விஷயத்தை பத்தின எல்லா ஞானமும் எல்லா அஜ்ஞானமும் இருக்கும். ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னா அதுதான் தர்மாகான்னு போட்டிருக்கு. புத்தியில இருக்கக்கூடிய எல்லா விதமான விருத்திகளும் தர்மங்கள் என்று சொல்லப்படும் ஞானங்களும். அப்ப பாத்தீங்கன்னா புத்தி சத்துவ உபாரூடாகனா புத்தின்ற சத்துவகுண பிரதானமா இருக்கிற புத்தியில ஏறி உட்கார்ந்து சவாரி பண்ணி கொண்டிருக்கின்ற அபிமானம் கூட இருக்கக்கூடிய விருத்தி ஞானங்கள் அப்படின்ற தர்மங்கள், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா திருஷ்யாகான்னு சொல்லப்படுது. அதான் திருஷ்யங்கள், பார்க்கப்படுகின்றவை. உங்களுக்கு அறிவு, உங்களுக்கு நாலேஜ் நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க எங்க இருந்து உலகத்தை பாக்குறீங்க தெரியுமா? உங்களோட எக்ஸிஸ்ட் எங்கன்னு தெரியுமா? புத்தியில. ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தானே. அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எங்க இருந்துகிட்டு எல்லாத்தையும் அபிமானிக்குது? புத்தியில இருந்துகிட்டு நம்ம அபிமானிக்கிறோம். அகங்காரம் நம்ம எங்க இருக்கோம்? நம்மளுடைய பிளேஸ் புத்தி. அந்த புத்தியில இருந்துகிட்டு எங்க போய் எங்க எதெல்லாம் அடைய முடியும்? வெளியில இருக்கிற வஸ்துக்களை அறியறீங்கன்னு நினைக்கிறீங்களா? புத்தி வெளியில போகாதுங்க. புத்தி பாத்தீங்கன்னா அங்கேயே இருக்கு, அதோட விருத்தி வெளியில போகுது. புத்தி அங்கேயே இருக்கு, புத்தியில இருந்து ஒரு விருத்தி வெளியில போகுது.
மனசுக்கு போய் இந்திரியங்களுக்கு போய் வெளியில இருக்கிற விஷயங்களை கேப்சர் பண்ணிக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வருது. கேமரா இருக்குதுல, கேமரா வந்து யாராவது ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா தெரியும். ஷட்டர் வந்து ஓப்பன் ஆகி என்ன ஆகும், வெளியில இருக்கிற காட்சி கேப்சர் ஆகிட்டு உள்ள வந்துடும், ஃபிலிம்ல ரெக்கார்ட் ஆயிடும். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிலிம் எங்க இருக்கு, ஃபிலிம் உள்ளதான் இருக்கு, கேமராக்குள்ளார இருக்கு, புத்தி உள்ளதான் இருக்கு. புத்தியில வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப உலகம் எங்க இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா, நீங்க பாக்குற விஷயம் வெளியில இருக்கிறத நீங்க அறியல. நல்லா தெரிஞ்சுங்க ஜி, வெளியில இருக்கிற வஸ்துக்களை நாம் அறியவில்லை. வெளியில இருக்க வஸ்துக்களோட ரிஃப்ளெக்ஷன் இந்த புத்தியில உண்டாகுது, பிரதிபிம்பங்கள் உண்டாகுது புத்தியில. அந்த பிரதிபிம்பத்தை தான் அங்க இருக்கக்கூடிய அந்த யாரு ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்து அறிகின்றான், அபிமானிக்கின்றான். அப்ப நமக்கு என்னெல்லாம் நாலேஜ் உண்டாகுதோ அதெல்லாம் எங்க இருக்கு, புத்தியோட தர்மங்கள், அது எல்லாம் திருஷ்யம். அப்ப புத்தியில இருக்கிற எல்லா தர்மங்களும் அதே மாதிரி ஜீவாத்மாவும் அபிமானியும் என்னது அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன், புத்தியோட தர்மங்கள். அதை எவன் பார்க்கிறானோ அவன் திரஷ்டா. இந்த புத்தியோட தர்மங்கள் திருஷ்யங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் தது ஏ தத்து திருஷ்யம். இந்த புத்தின்னு சொல்லக்கூடிய திருஷ்யம் இருக்கே, புத்தி தான் திருஷ்யம். புத்தியில இருக்கிற அபிமானம், புத்தியில இருக்கிற எல்லா தர்மங்களும் திருஷ்யம். இந்த புத்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷன் இங்க இருக்கான், புத்தி இங்க இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஜெகத்து வெளியில இருக்கு. இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, முதல்ல இந்த புத்தி என்ன பண்ணுச்சு, சுத்த ஆத்மாவை என்ன பண்ணிடுச்சு, திரஷ்டாவை தூக்கி இழுத்து தன்வசமாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த க்ஷணம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற ஜெகத்தை இழுத்து ஆலிங்கனம் பண்ணிடுச்சு. மேக்னெட்டுக்கு ரெண்டு பக்கத்துலயும் நீங்க அந்த இரும்பு துகள்களை வச்சீங்கன்னா எல்லாத்தையும் இழுத்துக்கும். அதே மாதிரி சுத்தி இருக்கிறத எல்லாத்தையும் எப்படி மேக்னெட் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு துகள்களை இழுத்துக்குமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தின்ற தத்துவம் என்ன பண்ணுது, இந்த பக்கம் இருக்கிற ஆத்மாவையும் தன்மயமாக்கிக்கிச்சு, வெளியில இருக்கிற ஜெகத்தையும் தன்மயமாக்கிக்கிச்சு. அப்போ புத்தியும் நானும் என்ன ஆயிட்டேன், சிங்காய் ஒன்னாயிட்டேன். நான் புத்தி அபிமானம் வந்துருச்சு. அபிமானம் ஆனோன அந்த புத்தியில இருக்கக்கூடிய ஜெகத்து உள்ள ஆயிடுச்சுல்ல, வந்துருச்சு, உள்ள வந்துருச்சு, கேப்சர் ஆயிடுச்சு. அந்த புத்தியில இருக்கிற எல்லாத்தையும் என்னோடது 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 என்னோடதுன்னு அபிமானிக்க ஆரம்பிச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்தியில அபிமானியும் அங்கத்தான் இருக்கான், ஜெகத்தும் அங்கத்தான் இருக்கு. இது எல்லாம் ஒன்னா சிங்க் ஆகி போய் கிடக்கு. அயஸ்காந்த மணிகல்பம். இந்த புத்தி மேக்னெட் மாதிரி காரியம் பண்ணி புருஷனையும் இழுத்துக்குச்சு, ஜெகத்தையும் இழுத்துக்குச்சு. அப்போ எந்த ஒரு விருத்தியா இருந்தாலும் புத்தி விருத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேல இருக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டா நாமம், ரூபம், குணம். ஒவ்வொரு விருத்தியிலையும் டாப்ல இருக்கிறது புஸ்தகம். புஸ்தகம்ன்ற நாமம், புஸ்தகம்ன்ற ரூபம் ஒரு விருத்தியில மேல இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற லேயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நடுவுல ஒரு அஜ்ஞானம் இருக்கு, ஒரு அஜ்ஞானம். அந்த நாமரூபத்துக்கு பேஸா இருக்கிறது திரிகுணாத்மிகம். அந்த நாமரூபம்ன்றது விருத்தி. அந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு மேல இருக்கு, 3 குணங்களுக்கு மேலதான் விருத்திகள் உண்டாகுது, நாமரூபம் உண்டாகுது. இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சத்து சித்து ஆனந்தம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாமரூப பஞ்சகம் நம்ம சொல்றோம். இந்த உலகத்துல அஸ்தி பாதி பிரியம் சேத்தி நாமரூபம் ச பஞ்சகம். ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபம் துவயஸ்ததா. ஜெகத் ரூபம் துவயஸ்ததா அருமையான ஸ்லோகம். இது வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ய விவேகத்துல இருக்கிற ஸ்லோகம். முதல் இருக்க மேல இருக்கிறதுல நாம ரூபம், இந்த ரெண்டு என்னன்னா ஜெகத் ரூபம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்திக்குள்ளார இருக்கிற விற்த்திகள் எல்லாம் நாம ரூபமா இருக்கிறது எல்லாம் ஜெகத். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற 3 ஐட்டம் எதுனா அஸ்தி பாதி பிரீத்தி சத்து சித்த ஆனந்தம். இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ரூபம். ஏன் சுவாமி தனியா ஆகல, நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் போயிட்டே இருக்கு, ஒன்னும் தெரியலன்ற அவித்யா லேயர். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சச்சிதானந்தம் சொல்லக்கூடிய திரஷ்டா
அந்த மேல இருக்கக்கூடிய நாமரூப ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டான், திருஷ்யமா இருக்கிறத பிடிச்சுக்கிட்டான். இந்த நடுவுல கம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அவித்யா தான் கம் பேஸ்ட் பண்றது, ஒட்ட வச்சிருக்கு எல்லாத்தையும் நடுவுல இருந்துகிட்டு. நாமரூபம் தனி, அது நான் இல்லை. அதே மாதிரி நான் திரஷ்டா சச்சிதானந்தம் அப்படி அறியாம நடுவுல இருக்கிற கம் என்ன பண்ணிடுச்சு, அவித்யான்ற கம்மு ரெண்டத்தையும் ஒட்ட வச்சிருச்சு, சயோகத்தை பண்ணிடுச்சு. நாமரூபத்தெல்லாம் இந்த தேகத்தை எல்லாத்தையும் நான் 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 என்னோடது என்னோடது என்னோடதுன்னு அபிமானிக்க. அப்ப யாருப்பா பேஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவுல அந்த அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவா இந்த புத்தி அவித்யால இருந்து உண்டானது. அது என்ன பண்ணிச்சு, மேக்னெட் மாதிரி. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபெவிகால் மாதிரின்னு ஒரு பேஸ்ட் மாதிரின்னு வச்சுக்க வேண்டியதுதான். நடுவுல இருந்துட்டு ஒற்றை வேலையை பண்ணிடுச்சு, அடிச்சா. அப்போ அயஸ்காந்தி மணிகல்பம் சந்நிதி மாத்திர உபகாரி. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசாம இருந்துகிட்டு இந்த புருஷனை இழுத்து போட்டுச்சா, இழுத்து போட்டு அந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி என்ன பண்ணுது, சந்நிதி மாத்திரமா வந்து பாத்தீங்கன்னா உபகாரம் பண்ணுது புருஷனுக்கு, இந்த ஜீவாத்மா. நமக்கு தூக்கத்துல இருக்கா, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தி இருந்துச்சா, இல்லை. அங்க சுக துக்கம் எதுவுமே இல்லை. அதே நேரத்துல தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனோன்னு சில்லுன்னு இருக்கா, அப்பா சூப்பரா இருக்கே அப்படின்னு ஒரு சுகம் கிடைக்குது. ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கே அப்படின்னு ஒரு துக்கம் வருது. அப்ப வேக்கப் புத்தி வேக்கப் ஆனோனையே அந்த புத்தியில இருக்கிற புருஷனுக்கு, புத்தியில இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா வெறும் வேக்கப்பான மாத்திரத்துல சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கிற உபகாரம் பண்றதா ஆகிவிடுகிறது. அப்ப சந்நிதி மாத்திர உபகாரி. வெறும் புத்தி இருந்தாவே அது என்ன பண்ணுது, ஜீவாத்மாக்கு சுகத்து துக்கத்தை கொடுத்துக்கிட்டே உபகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்படி பண்ணுது, திருஷ்யத்துவேன பவதி புருஷஸ்ய. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யமா இருக்கு. திருஷ்யம்தான், ஸ்வெட்டிங் ஆகுது திருஷ்யம், நல்லா சில்லுன்னு இருக்கு திருஷ்யம், கொசு கடிக்குது திருஷ்யம், நல்ல பெட்டு வந்து சாஃப்டா இருக்கு திருஷ்யம், கம்பளி நல்லா சாஃப்டா இருக்கு திருஷ்யம். இதெல்லாம் திருஷ்யம் தான், புத்தியில் அறியப்படுறதெல்லாம் திருஷ்யம். புத்தியும் திருஷ்யம், பார்க்கப்படும் வஸ்து, ஆப்ஜெக்ட். அப்படி இருந்துகிட்டு பவதி புருஷஸ்ய ஸ்வம் திருஷீரூபஸ்ய, திருஷீரூபஸ்ய புருஷஸ்ய ஸ்வம் பவதி மாத்தி போட்டு, திருஷீரூபமா பார்ப்பவனா இருக்கக்கூடிய, வெறும் திரஷ்டாவா இருக்கக்கூடிய எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அட்டாச்மெண்ட் வந்துடுச்சு. என்ன ஆயிடுச்சு, என்னோடது அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், ஆப்ஜெக்டா திருஷ்யமா இருக்கக்கூடிய திருஷீரூபமா திருஷ்ய வர்க்கமா இருக்கிற வஸ்துவை எல்லாத்தையும், புத்தியில இருந்து எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட புத்தி அப்படின்னு சொத்தா ஆக்கிக்கிட்டேன், அசட் ஆக்கிட்டேன். என்னோடது 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 என்னோட புத்தி. அப்ப என்னோட புத்தி, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னோடது, அதுல இருக்க ஞானம் என்னோடது, அதுல இருக்க அஜ்ஞானம் என்னோடது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புத்திய வந்து பாத்தீங்கன்னா சொந்தமாக்கிக்கிட்டேன். ஆக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்போ இந்த சுவாமியா இருக்கக்கூடிய யாரு, இந்த திரஷ்டாக்கு இந்த திருஷ்யம் எப்படி ஆயிடுது, திருஷ்யங்கள் எல்லாம் அசட்டா ஆயிடுச்சு. திருஷ்யம் தான், ஆப்ஜெக்ட் தான், ஆனா அதை நாம என்ன பண்றேன், என்னோடது என்னோடதுன்னு சொத்தாக்கிட்டேன். ஆக்குனதுக்கு பிறகு அனுபவ கரும விஷயத்தாம் ஆப்பன்னம். அப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா உங்களுக்கு, என்னோடதுன்னு எடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, அட்டாச்மெண்ட் வந்துச்சுல்ல. அட்டாச்மெண்ட் வந்தோன்னே அது என்ன பண்ணுதுன்னா அனுபவ கர்ம ஆப்பன்னம். இந்த புத்தியோட நீங்க எப்பெல்லாம் என்னோடதுன்னு ஐடென்டிஃபை பண்றீங்களோ அப்பெல்லாம் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அனுபவம் வரும். அனுபவ கர்ம ஆப்பன்னம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுபவ கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணும். நான் என்ஜாய் பண்றதுன்றது ஒரு கர்மா. அந்த என்ஜாய் பண்றத வந்து பாத்தீங்கன்னா அது அடையுது. திருஷ்யமா இருக்கிறது என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் அபிமானம் ஆச்சு, என்னோடதுன்னு ஆச்சு. என்னோடதுன்னு ஆனதுக்கு பிறகு அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு அனுபவத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டு செய்வதாக ஆகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் படிச்ச விஷயங்கள்லாம் எனக்கு, நான் ஒரு காலத்துல கஷ்டப்பட்ட விஷயங்கள்லாம் இப்ப எனக்கு ஈஸியா புத்தியில புரியுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருக்கிற ஞானம் எனக்கு என்ன பண்ணுது, சுகத்தை தந்துக்கிட்டே.
ஆனா இதே ஞானம் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராம ராமோ ராமா ராமம் ராமோ ராமான்னு அப்படின்னு ஒரு சப்த மஞ்சரியம் தாத்து மஞ்சரியம் உட்கார்ந்து உருட்டுன்னு ஐயோ துக்கம்னா துக்கம், ரொம்ப கஷ்டம். அஷ்டாத்தியாயி சூத்திர பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணணும். லகு சித்தாந்த கௌமுதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விற்த்தியை முதல் கொண்டு ஒரு ஒரு புக்காவே மனப்பாடம் பண்ணணுங்க. லகு சித்தாந்த கௌமுதின்னு ஒரு புக்கு இருக்கு. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சூத்திரம் மட்டும் மனப்பாடம் பண்ண. நான் கிளாஸ் எடுக்க போறேன், உங்களுக்கு யாருக்காவது பாத்தீங்கன்னா நொந்துருவீங்க, நீங்க என்ன சாமி இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு ஏன்னு கேட்டீங்கன்னா சூத்திரம் படிக்கணும், அதுக்கு ஒரு விற்பி இருக்கும், அதுக்கப்புறம் டிப்பணி இருக்கும், அதுக்கு டிப்பணினா ஒரு ஃபுட் நோட் இருக்கும், எல்லாத்தையும் கண்டஸ்டம் பண்ணணும். பாவிகளா, மகா பாப்பிகள் இந்த சம்ஸ்கிருதம் இது பண்றது. நம்ம வந்து செலக்டடா மனப்பாடம் பண்ணி தான் நமக்கு பழக்கம். கண்டஸ்டம் பண்ணி புக்கையும் மனப்பாடம் பண்ணணும், நம்பரை வேற, சூத்திரத்தோட நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு இதுல, முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா அதெல்லாம் பார்க்கணும். ஐயோ எத்தனை நம்பர் முதற்கொண்டு எவனாவது சூத்திரத்தை மனப்பாடம் பண்ணுவானா? பாதம் அதுல 3 நம்பர் இருக்கும், எங்கேயாவது பரவாயில்ல எத்தனாவது சூத்திரம்னு சொல்லிடுற 4 பாதம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல 8 அத்தியாயம், ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 4 பாதம். அப்போ அத்தியாய நம்பர் சொல்லணும், பாத நம்பர் சொல்லணும், அதுக்கப்புறம் சூத்திர நம்பர் சொல்லணும். அப்போ ஒரு காலத்துல துக்கம் கொடுத்துச்சு இந்த ஞானம். ஒரு ஞானம் துக்கத்தை கொடுத்துச்சு, ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகம் கொடுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க நான் என்ன பண்ணிருக்கேன், நிறைய உட்கார்ந்து கண்டஸ்தம் பண்றது, நிறைய மெமரைஸ் பண்றது இருக்குல்ல. அப்போ ஒரு கர்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அந்த கர்மா துக்கத்தை கொடுத்துச்சு. அந்த அனுபவம் ஐயோ படிக்கிறதா ரொம்ப கஷ்டம், வித்தியார்த்தி ஜீவனம் ரொம்ப மோசம், துக்க சுரூபம். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அது என்னது என்ஜாய்மெண்ட் ஆயிடுது, ஆனந்தத்தை கொடுக்குது. சைக்கிள் கத்துக்கும் போது, கார் கத்துக்கும் போது, 2 வீலர் கத்துக்கும் போது, நீச்சல் கத்துக்கும் போது பெயின்ஃபுல்லா இருக்கு, பதன்னு இருக்கும். சைக்கிள் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா எங்க போய் முட்டி மோதி எல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு கார் ஓட்ட கத்துக்கும் போது என்ன ஆகி போச்சு தெரியுங்களா, நல்லா போயிட்டே இருக்கு, ஆக்சிலேட்டர் இதையும் மாத்தி மாத்தி நம்ம மிதிப்போமா, போய் ஒரு பள்ளத்துல போய் விட்டாச்சு. நல்ல வேலை கார் ஓட்ட கத்து கொடுத்தவர் வந்து பக்கத்துல இருந்ததுனால தப்பிச்சுது அவரு. ஆனா பள்ளத்துல போய் கார் போய் மோதிடுச்சு. மோதி ஒரு நல்ல வேலை ஒரு ஆளை கொண்டு இருப்பேன் நான், கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ். இதை வந்து ஸ்டேரிங்க கொஞ்சம் வளைச்சதுனால போய் அப்பா ஐயோ அந்த கார் கத்துக்கிறதுக்குள்ளார ஐயோ கஷ்டம் சுவாமி. அதுக்கப்புறம் கார் ஓட்ட கத்துக்கிட்டதுக்கு பிறகு ரோட்ல போகும்போது என்ன சுகமா இருக்கு, அதை என்ஜாய் பண்றது. ஒரே கர்மா ஒரு காலத்துல அனுபவம், அந்த கத்துக்கிற அனுபவம் என்னது துக்கத்தை தருது, கத்துக்கிட்ட பிறகு அனுபவம் எப்படி இருக்கு, சுகமா ஆயிடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா இருக்கிற ஒரு விஷயம் அது வந்து பாத்தீங்கன்னா அனுபவ கர்ம ஆப்பண்ணம், அது வந்து ஒரு அனுபவ கர்மமா மாறி என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நியஸ்வரூபேன பிரதிலப்தாத்மகம். ஆனா அது ஆப்ஜெக்ட் தான், கார் ஆப்ஜெக்ட், கிராமர் ஆப்ஜெக்ட், வேதாந்தம் ஆப்ஜெக்ட், எல்லா ஆப்ஜெக்ட் தான். இந்த யோகசூத்திரம் ஒரு காலத்துல என்ன சாகடிச்சிருக்குங்க. இந்த வரிகள்லாம் இருக்குல்ல, நான் ஏன் இவ்வளவு டிலே பண்றேன் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த வரிகள்லாம் ஒவ்வொரு சப்தத்துக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், அவ்வளவு தப்பா புரியும். ஹிந்தியில சொல்லுவாங்க எங்க ஆச்சாரியார்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டம். டீக்காவை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அது ஒன்று சொல்லும். அப்போ அது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோக சூத்திரமும் கிராமரும் வேதாந்தமும் கார் ஓட்டுறதும் நீச்சல் கற்றுக்கிறதும் எல்லாம் துக்கமாக இருந்தது. இது எல்லாம் ஆப்ஜெக்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனுபவ கர்மமா என்ன அடைஞ்சது, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வரூபேன அந்நியஸ்வரூபேன பிரதிலப்தாத்மகம். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திரஷ்டாவா இருக்கிற எனக்கு அந்நியமா இருந்துகிட்டு, அந்நிய சுரூபமா தான் அது வேற நான் வேற அப்படிதான் எனக்கு அறியப்படுறதா இருந்துகிட்டு. ஆனா அந்த கார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களும் ஆப்ஜெக்டும் சுதந்திரம். அப்படி காரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைக்கிளையோ 2 வீலரையோ என்ன பண்றீங்க, ஓரமா நிப்பாட்டி இருக்கீங்க, சுதந்திரமா இருக்கா இல்ல பரதந்திரமா இருக்கா? அது பாட்டுக்கு இருக்கு, கார் பாட்டுக்கு சுதந்திரமா இருக்கு. நீங்க எத்தனை வருஷம் அதை எடுக்காம விட்டா கூட என்ன இருக்கும், கார் அப்படியே கிடக்கும். வண்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ் வீட்டு மாமா என்ன பண்ணாரு, 2-3 மாசம் ஊருக்கு போகும்போது நிப்பாட்டு போயிட்டாரு.
ஐயோ இல்ல இல்ல அப்படின்னு அது எதுவும் கத்தவே இல்லை. அந்த வண்டி பாட்டுக்கு தேவையேன்னு இருந்துச்சு, அது பாட்டுக்கு சுதந்திரமா இருந்துச்சு. அப்ப விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா இருக்கு, எனக்கு அந்நியமா இருக்கு. ஆனா அது என்ன பண்ணுது, அனுபவத்தை சேரும் போது அனுபவ கர்மமா என்ன அடையுது. ஆனா அது எனக்கு அந்நியமாவே வந்து பாத்தீங்கன்னா வெளியில சுதந்திரமா இருக்கு. சுதந்திரம் அப்படி பரார்த்தத்துவா. ஆனா சுதந்திரமா இருந்தாலும் வண்டி வந்து பாத்தீங்கன்னா காருக்காகவா, கார் வந்து தனக்காக ஏதாவது காரோட யூசேஜ் இருக்கா? எந்த டூ வீலருக்கும் டூ வீலர்னால எந்த லாபமும் இல்லை, காருக்கு கார்னால எந்த லாபமும் இல்லை, சம்ஸ்கிருதத்துக்கு சம்ஸ்கிருதத்தினால லாபம் இல்லை, யோக சாஸ்திரத்துக்கு யோக சாஸ்திரத்தினால லாபம் இல்லை. அப்ப எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரார்த்தத்துவா. வெளியில இருக்கிற எல்லா திருஷ்யங்களும் ஆப்ஜெக்டும் யாருக்காக அப்படின்னா புருஷ பிரயோஜனத்துவா. புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகத்துக்கத்தை கொடுக்கறதுக்காக தான். போட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா என்ன ஆகும், நடுவில் போய் பஞ்சர் ஆகி நின்று போச்சு, சனியன் துக்கத்தை கொடுக்கும். கார் நல்லா போகுது, இப்போ என் டூ வீலர் நல்லா போயிட்டு இருக்கும்போது சுகமோ சுகம், நல்லா இருக்க ஸ்மூத்தா இருக்க வண்டி, நல்லா போயிட்டு கிரிவலம், நேற்று கூட கிரிவலம் போயிட்டு வரும்போது வண்டியை என்ஜாய் பண்ணிகிட்டே போகணும், நல்லா ஸ்மூத்தாக வண்டி போயிட்டு வந்து சேர்ந்துருச்சு, நல்லா இருக்குது ட்ராவல் பண்ணுறது. ஒரு லாங் ட்ராவல் ஒன்று போகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகம் தருது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி பேட்டரி லோ ஆகி ஸ்டார்ட்டே ஆகலை, எனக்கு கிக் ஸ்டார்ட் எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு அந்த பட்டனை அழுத்தி பார்க்குற ஸ்டார்ட்டே ஆகலை. ஸோ என்ன துக்கோட்டுறீங்க, வெயிலில் போய் மாட்டிக்கிச்சு வண்டி, ஸ்வெட்டிங் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துக்கம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூட்டர் புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுது, சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறதுக்கு தான். ஸ்கூட்டர்னால ஸ்கூட்டருக்கு ஒன்றும் இல்லை. ஸ்கூட்டர் வந்து பரார்த்தத்துவாத்துன்னு என்ன அர்த்தம், புருஷனுக்கு பிரயோஜனப்படுறதுக்காக இருக்கு. அது மட்டும் இல்லாம பரதந்திரம், அது வந்து பாத்தீங்கன்னா பரார்த்தமா இருக்கிறதுனால பரதந்திரம் அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே புருஷனுக்கு அதீனமா இருக்கிறது, பரதந்திரம். அது மட்டும் இல்ல துவயோர், இந்த ரெண்டும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தா 5வது சூத்திரம்னு போட்டுங்க. ஈக்ஷதேர் நாசப்தாத்னு ஒரு சூத்திரம், ஈக்ஷதே நாசப்தாத் அப்படின்னு ஒரு சூத்திரம். ஈக்ஷதே நாசப்தாத், நாசப்தம் சூத்திரம் வந்து ஈக்ஷதே நாசப்தம் சூத்திரம் வந்து 5வது சூத்திரம். சதுசூத்திரம் வரைக்கும் தான் படிப்பாங்க, 4 சூத்திரம் தான் படிப்பாங்க பொதுவா, 5வது சூத்திரம் படிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யோகத்துக்கும் வேதாந்தத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, யோகம் சாங்கியம் ரெண்டு ஒரே பிலாசபி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த கிரியேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா யாரு பண்றா அப்படின்னா, கர்த்தா யாருன்னு கேட்டா, யாரு கர்த்தான்னு கேட்டீங்கன்னா மாயாதான் கர்த்தான்னு சொல்றாங்க. இந்த மூல பிரகிருதி பிரதானம் எப்படிப்பா பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சுதந்திரமா இருந்து எல்லாத்தையும் பண்ணுது அது பாட்டுக்கு. ஆனா யாருக்காக பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷனுக்காக பண்ணுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா சுதந்திரம் அப்படி பரார்த்தத்துவாத்து பரதந்திரம். பிரயோஜனத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரதந்திரம் சொல்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது எப்படிப்பட்டது, சுதந்திரம், மாயா சுதந்திரம். இது வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துக்கு ஏற்புடையது அல்ல. இந்த லட்சணம் இருக்குல்ல, சுதந்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை ஹைலைட் பண்ணி அது வேதாந்தத்திற்கு ஆப்போசிட், கான்ட்ரடிக்ஷன். நான் சித்தாந்தம் சொல்லும் போதே எங்க தப்பு பண்றாங்களோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே வருவேன். அப்ப வேதாந்தத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஆதார தத்துவம் ஒண்ணு இருந்தாதான் அதுக்கு மேலதான் ஆதேய தத்துவம் இருக்கணும். விளக்கு இருந்தாதான் வெளிச்சம், பிரகாசம் இருந்தாதான் பிரகாசத்திலிருந்து ஷேடோ கிரியேட் ஆகும். ஷேடோ சுதந்திரமானதா இல்ல சுதந்திரம் இல்லையா? இப்ப என்னோட ஷேடோ நான் அசைஞ்சா அது அசையும், நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. என்ன பாட்டு பாருங்க, திருவிளையாடல்ல அருமையான பாட்டு, சிவபெருமான் பாடுற மாதிரி, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. என்ன பாட்டுங்க, ஐயோ தத்துவம், மொத்த தத்துவமும் அங்க சிவாஜி கணேசன் பூத்து விளையாண்டுருப்பாரு, அது ஆக்ஷன்லாம் பண்ணி
கேட்டு பாருங்க, 100 வாட்டி திரும்ப கேட்டு பாருங்க, அப்படியே இருக்கும் வேதாந்தம் ஃபுல்லா. சிவன் அசையாம என்ன ஆகாது, சக்தி அசையாது சாமி. சக்திக்கு ஆதாரமே யாருன்னா இந்த சிவம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மாயா தத்துவம் சொல்றோம்ல, வேதாந்தத்துல சொல்ற மாயா தத்துவம் அது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா எதையும் பண்ணாது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புருஷன் வேணும், ஆத்மா சிவனை சார்ந்துதான் அது எதையும் பண்ணும். சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா சக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்தன்மை நம்ம வேதாந்தத்துல சொல்லல. சுதந்திரமா அது எதையுமே படைக்காது, மாயாவி இருக்கணும். வெறும் மாயை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் பண்ணாது, அந்த மாயைக்கு பின்னாடி ஒரு மாயாவி இருக்கணும். மாயாம் து பிரகிருதி வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தோட மந்திரம், முக்கியமான மந்திரம். மாயையை வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி என்று அறிந்து கொள்வாயாக, மூல பிரகிருதி பிரதானம் என்று அறிந்து கொள்வாயாக. அந்த மாயையை உடையவனை ஈஸ்வரன் பரமேஸ்வரன் என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப பரமேஸ்வரன் கையில தான் இந்த மாயா சக்தி இருக்கு. பரமேஸ்வரன் தான் கிரியேஷன் பண்ற. அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலவாக ஆவேன் என்று இந்த மாயையை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் படைக்கிறார். அப்ப தன்னால மாயை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் சொந்தமா பண்ணுமா சுவாமி? அப்படின்னா பண்ணாது சுவாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா ஜட தத்துவம். அப்ப ஜட தத்துவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈக்ஷதேர் ந அசப்தம் சூத்திரம், பிரம்மசூத்திரத்துல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சங்கல்பமும் உண்டாகாது. அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, முதல்ல சங்கல்பம் செய்தது. அந்த பிரம்மம்னா அந்த பரமேஸ்வரன் சைத்தன்ய ரூபியா இருக்கிறவர் தான் சங்கல்பம் பண்ணார். அப்ப யார் பண்றது, சைத்தன்யம் இருக்கணும். சைத்தன்யம் இல்லைன்னா சங்கல்பம் வராது. வண்டி வந்து கார் வந்து ஒரு 2 வீலர் வந்து பிளான் பண்ணாது, நான் ஒரு கிரிவலம் போயிட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு வண்டியா வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணோம். கார் வந்து நினைக்குமா ஒரு லாங் டிராவல் போயிட்டு வரலாம் ஜி, ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வந்தா, கோவா வரைக்கும் ஒரு நல்ல ட்ரிப் போயிட்டு வந்தா சூப்பரா இருக்கும் நினைக்குமா? அது முருடேஸ்வர் போயிட்டு வரலாம், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த ரோடு. போயிருக்கீங்களா? நல்லா தெரியும், சூப்பர் ரோடு. நல்லா உடுப்பியில இருந்து வந்து கோவா வரைக்கும் போகணும். கொங்கன் ரயில்வேல போனீங்கன்னா கொங்கன் ரயில்வே சூப்பர் பிளேஸ். ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை, நடுவுல ரோடு, என்ன அற்புதமா இருக்கும். ஒரு லாங் ட்ரிப் ஒன்று போயிட்டு வரலாம், சூப்பரா இருக்கும். அப்படின்னு யார் பிளான் பண்றா? நான் தான் பிளான் பண்றேன், கார் பிளான் பண்ணாது. அப்ப அதே மாதிரி ஜடமா இருக்கக்கூடிய இந்த மூல பிரகிருதிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் எதுவுமே சம்பவிக்காது. இந்த ஜெகத்தை படைக்கிறதுக்கோ எதுக்குமே சம்பவிக்காது. அப்ப என்ன சொல்றோன்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்துல மாயை என்பது சுதந்திரம் இல்லை, மாயை என்பது சைத்தன்யத்தோட சக்தி, பரமாத்மாவோட சக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா மாயா. சுதந்திரமா அது பண்ணாது, பகவான் பண்ண சொன்னாதான் அது பண்ணும். பகவானுக்கு மேல பகவான் அதிஷ்டானமா வச்சுக்கிட்டு தான் காரியம் பண்ணும். அதனாலதான் வந்து நார்த் இந்தியால காளி ஸ்வரூபத்தை பார்த்தீங்கன்னா போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். காளி எதுக்கு மேல நிற்பாங்க, சிவபெருமானை போட்டு மெதிச்சுக்கிட்டு நிற்பாங்க மேல, திரிசூலத்தை கையில வச்சுக்கிட்டு. நல்ல போஸ் காளிக்கு, மகாகாளி. கீழே யாரு கிடப்பா? அப்பா கிடப்பார், பாவம் கீழே பேரு கிடப்பார். என்ன அர்த்தம்? சின்ன வயசுல எல்லாம் புரியவே புரியாது. என்னடா இது, சிவபெருமானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சக்தியை போட்டிருக்காங்க, அம்பாலை போட்டு. அப்ப அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி சாமர்த்தியம் போல இருக்கு, சுவாமிக்கு வந்து ஒண்ணும் இல்லை போல இருக்குன்னு தாத்பரியம் அது இல்ல. என்ன தாத்பரியம்னா, சுவாமியை ஆதாரமா வச்சுட்டு தான் அந்த சக்தி வந்து மேல இருந்து காரியம் எல்லாம் பண்றா. சுதந்திரமா சுவாமி இல்லாம, சாமியோட எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம சுதந்திரமா சக்தி வந்து காரியம் பண்ணாது, அதுக்கு சக்தியே இல்லாம போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அப்படின்னு இங்க சாங்கியத்துல இந்த யோகத்துல சொல்றது இருக்குல்ல, இது நம்ம வேதாந்தத்துக்கு ஏற்பில்லாதது. ஆனால் இதுல இருந்து பாருங்க, விவகார திருஷ்டில இருந்து பாருங்க, விவகாரத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நானே விட்டுருங்க. நான் பார்க்கறதுனால வஸ்துக்கள் தெரியுதா, இல்ல வஸ்துக்கள் சுதந்திரமா இருக்கா?
சினிமா வந்து பார்த்தீங்கன்னா தன்னால போடுவானா இல்லை ஆள் இருந்தாலும் ஆடியன்ஸ் இருந்தாலும் போடுவானா? நாங்கள் நிறைய வாட்டி என்ன இருக்குது தெரியுங்களா, சென்னையில் வந்து இருக்கும்போது நான் செகண்ட் ஷோ போவோம். செகண்ட் ஷோ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது நிறைய படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் அது மாதிரிலாம் இருந்தது. வெறும் 10 பேர் தான் வந்துருப்பான் அன்னைக்கு சினிமாவுக்கு. அது வந்து சினிமா ஓட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டே இருக்காது. என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமா இன்னைக்கு இல்லைன்றுவான். நாங்கள் 10 பேர் ரிட்டர்ன் வந்துடுவோம். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கன்சியூமர் பார்ப்பவன் இருந்தால் மட்டும்தான் வஸ்துவோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். பார்ப்பவன் இல்லை அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. இது வந்து பேசிக், இது பேசிக் நாலேஜ். இதை விட்டுட்டு லௌகிகமா இருந்து பாருங்க, உலகத்துல இருந்து பாருங்க. உலகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு இருக்கிறேன், என் கார் பாட்டுக்கு கிடக்குது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் அது கிடக்குது, சுதந்திரமா தானே இருக்கு. என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கா இல்லை அது பாட்டுக்கு சுதந்திரமா இருக்கா? அது பாட்டுக்கு சுதந்திரமா இருக்கு எல்லா வஸ்துக்களும். அப்ப லௌகிகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன் டு எர்த்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் மொத்தமும் நேச்சர்னு சொல்றமே பிரகிருதி, இந்த மொத்த நேச்சரும் என்னது சுதந்திரமா இருக்கு. நான் தனியா சுதந்திரமா இருக்கேன். நானும் சுதந்திரம், வெளியில இருக்க பிரகிருதியும் சுதந்திரம். விவகாரத்துல கார் பாட்டுக்கு கார் நிக்குது, நான் பாட்டுக்கு நான் இருக்கேன். எனக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டணும்னு ட்ரை பண்ணுதோ, நான் காரில் ஏறி யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த பிரகிருதியை யூஸ் பண்ணிக்கிறேன், திருஷ்யத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் அது சுதந்திரமாக தான் இருக்கு, அது பாட்டுக்கு கிடக்குது. அப்படின்னு நம்ம விவகாரத்தில் பார்க்கறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். சாங்கியமும் யோகமும் விவகாரத்தில் அவங்க ஃபிலாசபி கரெக்ட். ஆனால் இந்த அப்சல்யூட்டாக வந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பார்ப்பவன் இல்லை என்றால் பார்க்கப்படுகிற திருஷ்யம் இல்லை. சொப்பனம் இருக்கணும் அப்படின்னா சொப்பனத்தை பார்க்கிறவன் இருக்கணும்ல. சொப்பனத்தை பார்க்கிறவன் இல்லாம எப்படி சொப்பனம் சம்பவிக்கும்? சொப்பனம் மட்டும் தனியா இருக்குமா? எங்கேயாவது இருக்காது இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் இருக்கு அப்படின்னா உலகத்தை பார்க்கறதுக்கு யார் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பர்சன் பார்ப்பவன் இருக்கணும். அப்ப பார்ப்பவனை டிபெண்ட் பண்ணி தான் பார்க்கப்படும் வஸ்துக்கள் இருக்கு. இது அப்சல்யூட், விவகாரத்துல இல்லை. அப்சல்யூட் ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற பார்ப்பவன் இருக்கிறதுனால தான் வெளியில் இருக்கிற காட்சிகள் எல்லாத்தையும். சூரியனே நான் தான் சொல்கிறேன், சூரியன் இருக்கான்றது நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த லோக்கத்திலிருந்து நாமரூப ஜெகத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் நாமரூபம், வெளியில் இருக்கிறது நாமரூபம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சுதந்திரமா இருக்கு, நம்மளும் சுதந்திரமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ விவகார சத்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கியர்கள் இந்த இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க பிலாசபி கரெக்ட். ஆனால் வந்து வாஸ்தவத்தில் இதெல்லாத்தையும் மறுத்து தான் திருக்கு ஆசிரியம் பண்ணி தான் திருஷ்யங்கள் இருக்கு. இதான் உண்மை ஆயிடுச்சா? அப்போ இந்த பிலாசபி தப்பு. இதுக்கப்புறம் தயோர் திருக்கு தர்ஷன சக்தியோர், இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? திருக்கு நான் திரஷ்டா, திருஷ்யம் தான் தரிசனம். இந்த வெளியில பார்க்கப்படுகின்ற எல்லா வஸ்துக்களும் புத்தி எங்க இருந்து? அவித்யால இருந்து. எல்லாத்தையும் தூக்கி எங்க போடணும்? அவித்யால போடணும். அதான் திருஷ்யம், ஒரே ஒரு திருஷ்யம் தான் அவித்யா. அதனால தான் நம்ம வந்து பரம்பிரசங்கியானத்துல என்ன பண்றோம்? எல்லா விற்த்திகளையும் கொண்டு வந்து அந்த சித்தத்துல போட்டு சித்தத்தை அந்நியதா கியாதி பண்றது. நம்ம உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அந்நியதா கியாதி பண்றது இல்லை, ஒவ்வொன்னா ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே வரணும், லயம் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் திருஷ்யம் எது அப்படின்னா இந்த சித்தம் தான், புத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் திருஷ்யம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு திருஷ்யம் எது அப்படின்னா அவித்யான்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்த புத்தி. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவா இருக்கிறனா இந்த திருஷ்யமா இருக்கிற இந்த புத்தி, இந்த ரெண்டுத்தோட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இந்த ரெண்டு சக்தி இருக்கு. சக்தினா என்னது? ஒன்னு பார்க்கிற சக்தி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிக சக்தி. சத்வரஜஸ்தமஸ் தான் இந்த திருஷ்யத்தோட சக்தி, அவித்யாவோட சக்தி. புருஷனோட சக்தி எது அப்படின்னா பார்த்தல், வெறும் பார்த்தல். அப்ப இந்த ரெண்டு சக்தியும் என்ன ஆயிடுச்சு? அநாதிர் அர்த்த கிருத்தக சயோகா. அநாதி காலத்துல இருந்து சயோகமாயே இருக்கு. எப்ப ரெண்டும் இணைஞ்சதுன்னு தெரியல. பார்க்கின்ற நானும் பார்க்கப்படுகின்றதா இருக்கிற இந்த புத்தி மனசு இந்திரியங்கள் எல்லாத்தோடையும் எனக்கு உண்டான சயோகம் இருக்கே, இது வந்து எப்போ உண்டாச்சு சுவாமின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அநாதி காலத்துல. தெரியாது சுவாமி, எத்தனை கோடி ஜென்மங்களுக்கு, எத்தனை பில்லியன் ஜென்மங்களுக்கு முன்னாடி உண்டாச்சு அப்படின்னு தெரியவே தெரியல.
அனாதி. ஆனா பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா அர்த்த கிருதகா சொல்லியாச்சு. அர்த்த கிருத்தகனா எதுக்காகப்பா இணைஞ்சுது? இந்த ரெண்டு ஏன் இணைஞ்சுது அப்படின்னா, திரஷ்டாவா இருக்கிற புருஷனுக்கு இந்த திருஷ்யம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா போகத்தை கொடுக்கிறதுக்கு, சுக துக்கத்தை கொடுப்பதற்கும், அதுல வைராகியம் அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பதற்கும், அபவர்க்கத்தை கொடுப்பதற்கும் இந்த இந்த மாயா சக்தி என்ன பண்ணுது? இந்த பிரதானம் சொல்லக்கூடிய திருஷ்யம் மூல பிரகிருதி இந்த புருஷனோட இணைஞ்சு சயோகத்தை அடைஞ்சு. அப்ப சயோகத்தினால பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா ஆமா, பிரயோஜனம் இருக்கு. நம்ம ஜீவர்களுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல எதை கொடுக்குது? சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்ப பாத்தீங்கன்னா அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அந்நியதா கியாதி பண்ணி இது வேற, இது திருஷ்யம், நான் திரஷ்டா அப்படின்னு வைராகியத்தை நம்ம அடையிறோமோ. என்ன வைராகியம் சொல்லிட்டு அதுக்கு பேரு பரவைராகியம். அந்த பரவைராகியத்தை அடையும் போது இந்த திருஷ்யம் இது அப்படின்னு நீங்க எப்போ ஒதுக்குறீங்களோ அப்போ அபவர்க்கம் சொல்ற மோட்சம் அது என்ன பண்ணும்? நமக்கு மோட்சத்தை கொடுத்துரும். அது தனியாயிடும், கைவல்யம் ஆயிடும், அது தனியாயிடும், நம்மளை செப்பரேட் ஆக்கிறோம். திரஷ்டாவா ஆயிடுவான். ததா திரஷ்டுக்கு சுரூபே அவஸ்தான். அப்பொழுது அவள் என்ன பண்ணுவான்? பூர்ண வைராகியத்தை அடையும் போது திரஷ்டா தன்னுடைய திரஷ்டா சுரூபத்தில் நிலை பெறுகின்றான். இதான் அபவர்க்கம். திருஷ்யமா இருக்கிறது பாத்தீங்கன்னா, திருஷ்யம் மற்ற ஜீவர்களுக்கு பாத்தீங்கன்னா போகத்தை கொடுக்கறதுக்காக அது போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. அந்த சயோகம் ஹேய ஹேத்து, இதுதான் பாத்தீங்கன்னா ஹேய ஹேத்துன்னு பேரு. அப்ப ஹேயம்னா என்ன? துக்கம், சம்சாரம். அதுக்கு காரணம் எது அப்படின்னா இந்த திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னா இணைஞ்சிருக்கிற சயோகம். ஹேய ஹேத்துனா என்னது அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, துக்கசிய காரணம் இத்தியர்த்தம். ஹேய ஹேத்துனா துக்கத்திற்கு காரணம் என்று அர்த்தமா. அப்ப துக்கத்திற்கு காரணம் ஹேய ஹேத்துன்னு பேரு. அந்த ஹேய ஹேத்து எது அப்படின்னா திரஷ்டாவும் திருஷ்யமும் சயோகத்தை அடைந்திருப்பதுதான் துக்கத்திற்கு காரணம், ஹேய ஹேத்து அப்படின்னு முடிச்சாச்சு. மீடியமோ நாளைக்கு போகும். இப்போ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி திரும்ப நீங்க ரெக்கார்டிங்ல போட்டு கேட்டீங்க, புரியல. அதே 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 அதேதான். ஆமா, அத்தியாச சயோகம் சொல்ல மாட்டோம். அத்தியாசம்ன்றது காரணம். காரணத்துக்கு பேர் இன்னும் வரப்போகுது. அந்த அதான் அதான் அந்த சயோகம்ன்றது கூட பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்? மாயிக்கம்னு சொல்றோம்ல, அதாவது சொல்றோம் அத்தியாசம். அத்தியாசம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் டைரக்டா மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, அத்தியாசம் இஸ் ஈக்குவல் டு அவித்யா. சிம்பிளா எடுத்துக்கு. பிரம்மசூத்திரத்துல அத்தியாச பாஷ்யம்னு முதல்ல ஆரம்பிக்கும். அத்தியாசோ நாம அவித்யா. அத்தியாசம்ன்ற பெயருக்கு அர்த்தம் எது அப்படின்னா அவித்யா. அந்த அவித்யினால தான் என்ன பண்றோம்? ஒன்னோட இன்னொன்னு நம்ம என்ன பண்றோம்? ஏத்தி வைக்கிறோம். நான் தேகம் சேர்ந்து இல்லை. அதனால்தான் நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? சயோக சம்பந்தம். சயோக சம்பந்தத்தை என்ன பண்ணலாம்? ஸ்டாம்ப் ஒட்டின மாதிரி அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம், எச்சு தொட்டு ஒட்டின மாதிரி. அப்ப செப்பரேட் பண்ண முடியும். நித்திய சம்பந்தம் ஆகாது. அதனால்தான் சொன்னேன், நான் சம்பந்தத்தை சொல்லும் போது நேற்று கிளாஸ்லயும் சொல்லியிருக்கேன். நித்திய சம்பந்தம் சமவாய சம்பந்தம்னு பேர். சமவாய சம்பந்தம் ஆயிருந்துச்சு அப்படின்னா, நித்திய சம்பந்தமா இருந்துச்சுன்னா நீங்க செப்பரேட் பண்ணவே முடியாது. சயோக சம்பந்தமா இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த சயோகத்தை என்ன பண்றோம்? பிரிக்க முடியும். ஆமா, கைத்திர பாம்பு மாதிரி. இப்ப நான் கைத்திர பாம்பு ஏன் பாத்தீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? காரணம் என்ன? மந்த அந்தகாரம். மந்த அந்தகாரம் தான் அத்தியாசம். அதுக்கு பேரு அத்தியாசம்னு பேரு. காரணம் அது அது அதனால உண்டான காரியம் எது அப்படின்னா, கைத்துக்கு மேல பாம்பை பார்த்துட்டீங்க, ஒண்ணுக்கு மேல ஒன்ன ஏத்தி வச்சிங்க, அதுக்கு பேர் அத்தியாரோபம்னு பேரு. அப்போ அத்தியாசம்ன்றது காரணம், அத்தியாசம்ன்ற அவித்யா காரணம், அது மூலமா உண்டாகிற அத்தியாரோபம் காரியம். ஆமா ஆமா ஆமா. க்ஷேத்திரஜனுக்கு மேல க்ஷேத்திரத்தை ஏத்தி வைக்கிறோம். நான் பரமஹம்சானந்தா. கயிறுக்கு மேல பாம்பு. அதுக்கு அந்த ஏத்தி வைக்கிறது அத்தியாரோபம்.
அந்த அத்தியாரோபத்தை தான் இங்க வந்து சஞ்யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏத்தி வைக்கிறது தான் சஞ்யோகம். ஒண்ணுக்கு மேல ஒன்னை ஏத்தி வச்சிட்டோம். நான் தேகம், திரஷ்டாவா இருக்கிற நான் திருஷ்யமா இருக்கிற தேகத்தோட என்ன ஆயிட்டேன், சஞ்யோகம் ஆயிட்டேன், ஏத்தி வச்சாச்சு. அத்தியாரோபம். இதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் அத்தியாசம். வேதாந்தத்துல அத்தியாசம் அவித்யான்னு சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்ல போறோம். அவித்யா. சரி, அடுத்த பேராகிராஃபே அதுதான் சொல்ல போறாரு. நாளைக்கு பாடத்துல இருப்பான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. இந்த பேராகிராஃப்ல எது தப்பு அப்படின்னா, அந்த திருஷ்யம் சுதந்திரம் சொன்னது மட்டும் தப்பு. ஈக்ஷதேர் நாசப்தம் அப்படின்னா, இந்த சுதந்திரமான விஷயமானது வேதத்தில் சொல்லப்படவில்லை, உபனிஷதங்களில் சொல்லப்படவில்லை. அசப்தம். அப்போ வேதம் அசப்தம்னா அவித்யா தான் அசப்தம். அவித்யாவை சொல்லலை. யார் படைச்சான்னு கேட்டால் யார் சொல்லியிருக்கு? நேற்று நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலாம் படிச்சுட்டு இருக்கோம்ல, எல்லா கொட்டேஷனும் என்னது? அந்த பரமாத்மா ஆசை கொண்டார். சதேவ சோமி இதமங்கிற ஆசை. இந்த இதுக்கு முன்னாடி சத்து மட்டும்தான் இருந்துச்சு, மாயா இருந்துச்சுன்னு அங்கே எதுவும் சொல்லலை. மாயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருப்பு பொருளாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட்டே பண்ண மாட்டோம் வேதாந்தத்தில். அசப்தம். சுதந்திரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுதந்திரம் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்யூஷன். அது எப்போ எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா, நம்ம ஞானம் உண்டாகிற சொரூப அனுபூதி உண்டாகிற கால பரியந்தம் அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒப்புக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்தில் அது மாதிரி ஒரு பொருள் இல்லவே இல்லை. யாமா சாமாயா, எது இல்லையோ அதுதான் மாயா. வேதம் வந்து பார்த்தீங்கன்னா மாயையை வந்து இருப்பு பொருளா சொல்றதே இல்லை. ஆனா இவங்க சாங்கியத்திலையும் யோகத்திலையும் இந்த மாயை வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமான ஒரு பொருள் அப்படின்றாங்க. ரெண்டு நித்திய வஸ்துவை சொல்றாங்க. புருஷனும் நித்தியம், மாயையும் நித்தியம், பிரகிருதி பிரதானமும் நித்தியம்ன்றான். புருஷனும் சுதந்திரம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதானம் சொல்லக்கூடிய திருஷ்யமும் கூட மூல பிரகிருதியும் சுதந்திரம். இது தப்பு.